காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக என்னை வழி நடத்து. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தை தீபமாக வெளிச்சமாக பாதைக்கு வெளிச்சமாக கொண்டு வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ச்சியாக ஒரு வசனத்தில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவனுக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கர. இந்த வார்த்தையை ஆண்டவர் தொடர்ந்து என்னுடைய இருதயத்தில் பேசும்படியாக இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கூட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு உங்களோடு கூட கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நான் நினைக்கிறதுன்னா தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பது. அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பாரானால் ஒரு சாதாரணமான காரியத்துக்கு தேவன் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு சாதாரணமான காரியத்தை செய்வதற்கு தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறது காரணமே அவனோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமானவைகளை செய்வதற்கு தான் தேவன் தேவ சபையோடு தேவ ஜனங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் ஜூன் மாதம் தைரியமா நான் சொல்றேன், தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God be with you always. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் கூட இருக்கிறார். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதங்களில் தேவன் எங்கெல்லாம் கூட இருக்காருன்னு பார்த்தா அது ஒரு பெரிய செய்தி. ஆமென். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான, இன்னைக்கு கொஞ்சம் அந்த வசனத்தை காட்டிட்டு 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். வேதம் சொல்கிற யாக்கோபில் நீங்க ஏசாயால 43வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அதுல 1-2 வசனங்களை கவனித்தால் தேவன் ஒரு மனிதனோடு எங்கே இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்பதை அங்க ஏசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகியவர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு. பாருங்க, இப்ப ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு, எந்த இடத்துல கூட இருக்கிறாரு. அப்ப நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று எழுதியிருந்தால் ஆண்டவர் எங்கெல்லாம் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் இங்க ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத எந்த ஒரு இடமும் இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் இல்லாத இடங்கள், அவர் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இல்லாமல் இருப்பாரானால் நாம் மண்மேடுகளுக்கு ஒத்ததாய் போயிருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில், அதனால கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது கேட்ட தாவீது சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறார். இதே தாவீது சொல்லுகிறார், 1000-10,000 என் பக்கத்தில் விழுந்தாலும் அது என்ன அணுகாது. ஏன் சொன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எங்கேயோ தூரமா இல்ல, எங்கேயோ வானத்தில் இருந்துட்டு பரலோகத்திலிருந்து நம்மளை ஆபரேட் பண்ணல. அவர் நம்முடன் கூட இருந்து, அவருக்கு பேரே இம்மானுவேல், God is with you. ஹல்லேலூயா. அவருக்கு பேரே இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
இதை மறந்துடாதீங்க. ஆமென். நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இந்த சூழ்நிலை ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இந்த போராட்டத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறாரா? தாவீது சொல்றான், 1000 10,000 விழட்டும்பா என் பக்கத்துல, 1000 10,000 என்னை மேற்கொள்ளட்டும், ஆனா எனக்கு பயம் இல்லை. ஏன்னு சொன்னா கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறாருப்பா. கர்த்தர் எனக்கு முன்னாடி நான் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தள்ளப்படுவதில்லை. இந்த ஜூன் மாதம் உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஏதோ வார்த்தை பாருங்க, வார்த்தை தான் தைரியம். அல்லேலூயா. அவர் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்றால் வார்த்தையை சொல்லி சொல்லியே நடத்திட்டு வந்தார். ஆமென். இந்த திருவசனங்களை, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இதை தினமும் எடுத்துக்கிட்டே இருங்க. தினமும் இந்த மன்னாவை அவரே இறங்கி வந்த ஜீவ மன்னா. வார்த்தையில பிழைக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தால பிழைக்க முடியும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான். தேவனுடைய மகிமை நான் பார்க்கிறேன், வல்லமையா பார்க்கிறேன். அப்ப அங்க ஏசாயா 43 2வது வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. எப்படி தொடங்குது? நீ தண்ணீரை கடக்கும் போது, அப்ப ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார்ன்றது உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார்னா, தண்ணீரை கடக்குகிற போது பாருங்க, பிரச்சனைகள் வரும்போது, இப்படி சொல்ல விரும்புறேன், பிரச்சனைகள் வரும்போது அல்லது தண்ணீர் போல வெள்ளங்கள் வரும்போது, பைபிள் சொல்லுது சாத்தான் வெள்ளம் போல வருவான். அவன் வெள்ளம் போல வந்து ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. சாத்தான் வெள்ளம் போல வருவான். ஆனா ஆவியானவர் ஒரு கொடியை ஏற பண்ணுவாராக. ஆவியை எங்க வெள்ளம் வருதோ, எங்க சத்துரு வருது, நான் சொன்ன தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாவதாக. எந்த பகுதியில் எந்த இடத்திலே வெள்ளம் வருகிறதோ அந்த இடத்துல பயந்துடாதீங்க. அந்த இடத்துல ஒரு கொடியை தேவன் ஏற்ற ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கொடி ஏறுகிறது. எதுனா அந்த வெள்ளத்துக்கு தப்புவிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அப்ப தேவன் எங்க கூட இருக்கிறார். இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னும் நடக்கலாம் சொல்றேன், நடக்க போகிறது. ஆமென். சில காரியங்களை அவர் செய்து உங்கள் கண்கள் கொண்டு வரும்போது அது அதிசயமா இருக்கும். அதான் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜூன் மாதத்தில் 6வது மாதம், வருஷத்துடைய பாதியே வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், வருஷத்தை நன்மையால் முடிசூடுகிற தேவன். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது. அடுத்த 6 மாதங்களில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய நடத்துதல், தேவ கரம், தேவனுடைய அதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல், என் மேல் வருவதாக. ஹல்லேலூயா. வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சில பேருக்கு சந்தேகம் இருக்குதா? ஆண்டவர் என் கூட, நான் சொல்றேன், இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விட்டு விலகல, கைவிடல. ஆனால் திரும்ப திரும்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் சொன்னாருன்னா அவர் விலகாதவர். ஆமென். விலகாத அந்த மேகம் கூடவே இருக்குதுங்க. அல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. சிங்க கூட்டங்களும் விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதிப்பே. சிங்க கெபியில் இருக்கீங்களா? சத்துருக்கள் சூழ வெள்ளம் போல வந்திருக்கிறானா? இந்த மாதத்துல என்ன செய்ய தெரியல, முதல் நாளே சத்துருக்கள் வெள்ளம் போல. பயப்படாதீங்க. அந்த வெள்ளம் வர 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 ஆவியானவர் தம்முடைய மகிமையான ஒரு வெற்றியின் கொடிய அதுக்கு நடுவாக, அதற்கு நடுவாக, அந்த வெள்ளங்களுக்கு மேலாக என் ஆண்டவர் எழுப்ப வல்லமை உள்ளவர். விசுவாசிச்ச கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எங்க சத்துருக்கள் வருகிறோ அங்க பந்தி ஆயத்தமாவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். your table are ready. hallelujah. உங்க பந்தி ஆயத்தமா இருக்குது. நான் சமீப காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவருக்கு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடந்த 2024 வருஷம் டிசம்பர் மாதத்திலிருந்து தேவன் நம்முடைய பந்தியை ஆயத்தம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு நான் சொன்னேன், அந்த ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல அந்த டேபிள் அப்படியே திரும்புதான், டர்ன் ஓவர். அல்லேலூயா. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது, அந்த டேபிள் வந்து அப்படியே திரும்பி நிக்குதான். ஆமென்.
அல்லேலூயா. அந்த டேபிள் நம்ம பக்கமா அது சுத்திட்டே இருக்கு. சில இந்த இந்த விளையாட்டு ஒன்று இருக்கும். ஆமா, கேசினோன்ற விளையாட்டு இருக்குது. அதில் எப்படி இந்த டேபிளை சுத்திட்டே இருப்பாங்க. அது ஒரு சூதாட்டம் தான். அது லாஸ் வேகாஸ்லாம் போனீங்கன்னா அமெரிக்காவில் பிரபலமான அந்த விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டு என்னன்னா, அந்த டேபிள் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த டேபிளுடைய முனை எங்க யார் பக்கம் நிக்குதோ அந்த ஆளுக்கு எல்லா காசும் வந்துடும். ஆமா, அதுக்காக பல பணங்களை கட்டுவாங்க. பல முதலாளிகள், பல பணக்காரர்கள் விளையாடுவார்கள். நான் சொல்றேன், நம்ம பணம் கட்ட தேவையில்லை, நம்ம எதுவும் விளையாட தேவையில்லை. நம்முடைய பந்தி, நம்முடைய டேபிள் இந்த ஜூன் மாதம் நம்ம பக்கமா கையை தட்டி அல்லேலூயா, நம்முடைய பக்கம் அந்த நாள் காட்டின்னு சொல்லுவாங்க. அது பக்கமா நிக்க வைக்க போறாரு. ஏன் சொன்ன, அதை கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் கூட இருந்து தண்ணீரை கடக்கும் போது, ஆமென், தண்ணீரை கடக்கும் போது, நீ ஆறுகளுக்குள்ள நீ தண்ணியை கடக்கும் போது கூட இருக்க. ரெண்டாவது பாருங்க, நீ ஆறுகளை கடக்கும் போது என்னவா, அப்ப தேவன் எங்கே இருக்கிறார், எங்கே அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, எங்கே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த ஜூன் மாதத்தில் நான் சொல்றேன், தண்ணீர் இது எல்லாமே எதுக்கு அடையாளம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட பிரச்சனைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த அந்த உபத்திரவங்கள், ஆறுகளை கண்டார்கள், அந்த வெள்ளங்களை கண்டார்கள், சிவந்த சமுத்திரத்தை கண்டார்கள். அந்த சமுத்திரம் அவங்க ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னா, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அந்த பாதையிலே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இந்த ஜூன் மாதம் சொல்லுகிறேன், எந்த பாதையா எனக்கு தெரியல, எந்த பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கு தெரியல, ஆனா உங்கள் பாதையிலே என் தேவன் கூட வருகிறவராக. உங்கள் பாதை இருள் நிறைந்ததா இருக்கலாம், ஆனா அந்த பாதையில வெளிச்சம் உண்டாக்க என் தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதனை. அப்ப தண்ணீரை கடக்கும் போது தேவன் கூட இருக்கு. இன்னைக்கு நான் உபாகமத்தில் சில வசனங்களை காட்டி கொடுக்க போறேன். தேவன் பயங்கரமானவர் என்பதற்கு எப்படி அப்படி வசனங்களை காட்டி கொடுத்து சில காரியத்தை பேச விரும்புறேன். தேவ பிள்ளைகளே, ஆறுகளை கடக்கும் போது இப்ப தண்ணீர் என்பது ஒரு ஸ்டேஜ். பாருங்க, தண்ணீர் என்பது பாருங்க, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனையை எப்படி காட்டுறாருன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறாரு. முதல்ல தண்ணி மாதிரி பிரச்சனை. தண்ணின்றது கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். தண்ணி என்பதே பெரிய எல்லாத்துக்கும் அடையாளம் தான். தண்ணீர் என்பது ஒரு வாளியில் இருக்கலாம், ஒரு பக்கெட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கலாம், ஒரு பெரிய டேங்க்ல இருக்கலாம். 1000 லிட்டர் கொண்ட வீட்டுக்கு மேலே மாடியில் அந்த டேங்க் 1000 லிட்டர்னா 1000 லிட்டர் இருக்கலாம், 6000 லிட்டர் இருக்கலாம். ஆனால் ஆறுகள் என்பது அடுத்த கட்டம். யோர்தான் நதி என்பது ஒரு ஆறு. அது சமுத்திரம் இல்லாத ஒரு ஆறான பெரிய கரை புரண்டு ஓடுகிற மாதமா. அந்த மாதத்துல யோர்தான் நதியை ரெண்டாய் பிளந்து அந்த நதியை குவியலாக நிற்க பண்ணி ஜனங்களை அதற்கு நடுவாக நடத்தி கொண்டு போன சர்வ வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒருவேளை நீங்க ஆறுகளை கடக்கிற சூழ்நிலை வரலாம். இந்த மாதம் ஆறுகளை போல அல்லது ஆறுகளை போன்ற பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் அந்த ஆறுகளுக்கு நடுவாக அற்புதங்களை செய்ய உங்கள் நடுவில் வரப்போகிறார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப தண்ணீர் என்பது முதல் கட்ட பிரச்சனைன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இரண்டாவது, தேவன் எங்கே கூட இருக்கிறார்னா, ஆறுகளை போன்ற பெரிய வெள்ளம், ஆறுகளை போன்ற இந்த வெள்ளம் என்னை அடிச்சிடும் போது, இந்த வெள்ளம் என்னை மேற்கொள்ளும் பொழுது, இந்த வெள்ளத்தில் நான் சிக்கி, இந்த வெள்ளம் சீஷர்கள் படவில் போகும்போது அந்த சமுத்திரத்தில் பெரிய காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சீஷர்கள் போய் கேட்கிறார்கள், நாங்கள் மடிய போகிறோம், நாங்கள் மடிந்து கொண்டிருக்கோம், கவலை இல்லையா, உமக்கு பயமா இல்லையா? மார்க் 4வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். பெரிய காற்று வீசுகிறது, பெரிய வெள்ளம். அவர்களால் கப்பல் அந்த போட்டை அவர்கள் திசை திருப்ப முடியல, வலிக்க முடியல. அந்த பாய்மர போட்டெல்லாம் சாய ஆரம்பிக்கிறது. இவர் பின்னணியில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். ஆனால் சில நேரத்தில் தூங்குற மாதிரி தெரியும், ஆனால் அவர் சூழ்நிலை அறிந்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். காற்றுக்களுக்கு நடுவாக தான் தேவன் உருவாக்குகிறார். வெள்ளங்களுக்கு நடுவாக தான் தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். பிரச்சனைகளுக்கு நடுவாக தான் ஒரு மனிதனை தேவன் புடமிட ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த காற்று அவனை ஒன்றும் செய்ய போகிறதல்ல, அந்த வெள்ளம் அவனை அழிக்க போகிறதல்ல. ஏனென்றால் அந்த வெள்ளத்துக்கு நடுவாக நான் சொல்றேன், எனக்கு தீர்க்க தரிசனம் பேசுறேன், உங்களுக்கு நடுவாக
நடுவாக, உங்கள் சூழ்நிலைக்கு நடுவாக என் தேவன் நடந்து கொண்டிருக்கிறார். பயப்படாத, 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 பயப்படாத. இந்த மாதம் துவங்கும் போது கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா வருகிறது. சபையே, இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாய் தேவன் பேசுகிறார். இந்த வெள்ளங்களுக்கு நடுவாய் சீஷர்கள் அங்கதான் உருவாக்குறாரு. அன்னைக்கு சீஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, அடடா இவர் எழுப்பி வந்தாரு, காற்றையும் கடலையும் பார்த்தாரு, இறையாதே அமைதல் ஆயிரு என்று சொன்னார். அந்த காற்று கடல் என்ன ஆயிடுச்சு? குவைட். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைதி. அது என்ன வார்த்தை போடுறதா? மிகுந்த அமைதி உண்டாய். பாருங்க, போட்டுட்டாங்க. மார்க் 4:39 பாருங்க. அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிர் என்றார். அப்பொழுது காற்று நின்று போய், என்ன அமைதி? இங்கிலீஷ்ல கிரேட் calm. Hallelujah. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இஸ் வெரி குவைட். ஒரு நிசப்தமான அவ்வளவு நேரம் அந்த சத்தம். நான் சொல்றேன், இந்த மாதம் 5 மாதத்துல உங்களை சுத்தி என்னெல்லாம் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சோ தெரியல. நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், என்னெல்லாம் பிரச்சனை உங்க காதுகள்ல உங்களை அலக்கழித்து கொண்டிருந்ததோ, என்னெல்லாம் போராட்டம், ஓ முடிவுக்கே வராதா, இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா, இதுக்கு ஒரு நன்மையே ஆகாத நினைக்கிற சில சத்தங்களை தேவன் அமைதிப்படுத்த போகிறார். கையை தட்டி நல்லா அமைதிப்படுத்த போகிறார். It was a great calm and there was a great calm. அது தொடர்ந்து அமைதிப்படுத்தப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம். இத்தனை 5 மாதம் உங்க காதுகளை இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ஆண்டவரே, நான் ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், என் சத்தத்தை வானத்துக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பதில் அளிக்க மாட்டீர் என்று புலம்புகிற சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உன்னை சுற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிற காற்றுகளின் சத்தங்களை, அலைகளின் சத்தங்களை, வெள்ளத்தின் சத்தங்களை, புரண்டு வருகிற எல்லா சமுத்திரத்துடைய அலைகளின் சத்தங்களை என் ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார், அமைதிப்படுத்துகிறார். அதை அமைதிப்படுத்துகிறார். There was a great calm. Hallelujah. The great calm. அது சாதாரணமான அமைதி அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, அது சாதாரணமான அமைதி அல்ல. ஆச்சரியப்படுகிற அமைதி, அற்புதமான அமைதி, அதிசயமான ஒரு அமைதி அது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறாரா? தேவன் இடைப்படுகிறாரா? was a great calm. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, காற்றே சொல்லுங்க, கடலே இறையாத அமைதல் சொல்லுங்க, இறையாத அமைதி. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய காற்றே, எனக்கு விரோதம் எழும்புகிற அலையே, எனக்கு விரோதமை தடை பண்ணி கொண்டிருக்கிற அலையே, என்னை கரைக்கு போக விடாமல், நன்மைகளை பார்க்க விடாமல், அக்கறைக்கு போக விடாமல், என் ஆசீர்வாதங்களை பார்க்க விடாமல் தடை பண்ணுகிற காற்றே, இயேசுவின் நாமத்தினால் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுங்க. The quiet in Jesus name. Oh glory, oh glory, oh glory. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானல்லோ, சிங்க கூட்டங்களும் விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆரா. கையை உயர்த்துங்க. something's happening tonight. இந்த இரவு நமக்கு முன்பாக இருக்கிற காற்றெல்லாம் அப்படியே slow down. இந்த இரவு overnight change your situation, overnight change your situation, whatever in your life, whatever situation in your life, but tonight God will change every situation, every corner. Hallelujah. I proclaim, oh hallelujah, இயேசுவின் நாமத்தினால நான் இதை சொல்லுகிறேன். I declare in Jesus name. I declare in Jesus name. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. I declare in Jesus name, every corner your life, every situation for you, God will change. God will change. அந்த டேபிளை சுத்தி விடுறாரு. Hallelujah. Thank you Holy Spirit. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. இந்த தேவன் யார்?
இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஆறுகளுக்கும் அந்த ஆறுகளுக்கு நடுவாக, ஆறுகளுக்கு நடுவாக. இதுதான் பயங்கரமான காரியம். ஒருவர் ஆறுகளுக்கு மத்தியில் வர முடியுமா? எந்த மனிதன் வர முடியாது, எந்த மனிதன் நிற்க முடியாது. ஆனால் தேவன் ஆறுகளுக்கு நடுவாக வருவாரானால் அந்த ஆறுகளுடைய சூழ்ச்சிகள், அந்த ஆறுகளுடைய வல்லமை அடங்கி போகும். பெருங்காற்றுகள் அடங்கி போகும். ஓ, பெரிய வல்லமைகள் அடங்கி போகும், அடங்கி போகும். இந்த ஜூன் மாசம் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்கதரிசியாய், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் தேவன் அமைதிப்படுத்துக. சொல்லுங்க, very quiet, a great calm come upon you. ஒரு அமைதி, இதுவரை அமைதி இல்லை, இருதயத்தில் குழப்பங்கள். தாவீது சொல்லுங்க, என் ஆத்துமாவை ஏன் உனக்குள்ளே தயங்குகிறாய், ஏன் உனக்குள்ளே குழம்புகிறாய், ஏன் உனக்குள்ளே நீ போராடிட்டு இருக்கிற, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்லுகிறாய். இருதயமே, நீ ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறாய்? தேவனை துதி. ஏன் சொன்னா, அவர் உன் பக்கமாய் எழும்பி நின்று உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா இரைச்சல்களையும், எல்லா காற்றையும், எல்லா வல்லமைகளையும், எல்லா வியாதிகளையும் அவர் அதட்டுகிற இரவாக, அவர் நிறுத்துகிற இரவாக, அவர் தடை பண்ணுகிற இரவாக இந்த இரவை நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென், ஹல்லேலூயா. Receive in Jesus name the new grace come upon you, the new power come upon you. இந்த புதிய மாதத்தில் புதிய வல்லமை உங்கள் மேல் வரப்போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும், இப்ப ஆறுகளை மட்டும் இல்ல, ஏசாயா 43 சொல்றாரு, அக்கினிக்குள்ளே நடக்கும் போது நீ என்ன செய்யல? அந்த ஏசாயா 43:2 போடுங்க பார்க்கலாம். அக்கினிக்குள் நீ நடக்கிற போது என்ன செய்யற? வெந்து போகாது இருக்கிறாய். கைகளை தட்டி. இப்ப சிச்சுவேஷன் அடுத்த ஸ்டேஜ். அல்லேலூயா. இப்ப தண்ணீர் முதல் ஸ்டேஜ். ஆமென் சொல்லுங்க. வாட்டர், அந்த தண்ணீர் பிரச்சனை முதல் ஸ்டேஜ். சொல்லுங்க, எனக்கு தண்ணீர் வந்து முதல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னப்பா? ஆறுகள். தேவன் எங்கே கூட இருக்கிறார். மூன்றாவது ஒரு இடம் இருக்குது. என்னன்னா, அது மோசமான இடம். ஆமென், தப்பிக்க முடியாத இடம். அந்த இடத்துல மாட்டினா வெளியே வர முடியாத இடம். அந்த இடத்துக்குள்ள போய் உயிரோடு வந்தா சரித்திரம் இல்லாத ஒரு சரித்திரம் இருக்குது. உலகத்தில் எந்த சரித்திரமும் இல்லை. கொஞ்சம் தீ பற்றினாவே அந்த சரீரம் வெந்து போய்விடும். நம்முடைய சரீரத்துக்கு அப்படிப்பட்ட தன்மை. இந்த சரீரத்தில் ஒரு சின்ன சூடு பட்டா தாங்க முடியாது. ஆமென், அது கருப்பாயிடும், பிளாக் மார்க் ஆயிடும். நம்ம கிச்சன்ல சிக்கன் வந்துருச்சு. ஆமென், கிச்சனில் போய் நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் அதுக்காக நான் சிக்கன் சாப்பிட்டேன் நினைக்காதீங்க. ஆமாம், மத்தியானம் மட்டன் தான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் சமையல் அறைக்கு போகும்போது எத்தனை, ஆனால் சூடு பட்டு என்ன செய்கிறோம்? வேகமாக கையை எடுக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த சின்ன தீயில் ஒரு தீக்குள்ளே போய் ஜீவனாக வந்த சரித்திரம் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் வேதாகமத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களே, அக்கினி, அது சாதாரண அக்கினி இல்லை. நீங்கள் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறீங்களே அந்த அக்கினி இல்லை. அப்படி இல்லை, ஒருவேளை ஒரு 10 டெக்ஸா ஒரு பிரியாணி செஞ்சால் அந்த அக்கினி இல்லை. 7 மடங்கு அக்கினிக்குள்ளாக இந்த ஊழியர்களை, இந்த வாலிபர்களை தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. வேதம் சொல்கிறது, தூக்கி கொண்டு போனவனை அக்கினி பற்றி இழுத்து அவர்கள் அழித்து போட்டது. ஆனால் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் மழை. உள்ள பார்த்தா நடந்து சுத்தி பாடிட்டு இருக்காங்க. என்னையான் பாட ராஜா கண்ணை தேய்ச்சி பார்க்கிறாரு. பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? 3 பேர் உள்ள போனா 4வது ஒருத்தரை பார்க்கிற. யாருப்பா? தேவ புத்திரருக்கு சாயலுக்கு ஒப்பான ஒருவரை காண்கிற. அந்த அக்கினி அவர்களை பற்றல, அவர்கள் முடி கருகல. அல்லேலூயா. வாட் a great God, what mighty அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குது. What mighty great God.
எப்பேற்பட்ட வல்லவர் பாருங்க. அக்கினிக்குள்ள நடக்க வைக்கிறாருங்க, சுத்தி நடக்கிறாங்க, அக்கினி அவர்களை பற்றவில்லை. அதை தான் ஏசாயா 43 எழுதுகிறார். அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்ற. ஏன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு சாட்சி இருக்குது. என்ன சாட்சிப்பா? அவர் செய்த ஒரு பயங்கரமான சாட்சி ஒன்று இருக்கிறது. என்ன சாட்சி? அக்கினிக்குள்ள நடக்கிற கூட்டமா இருந்தாலும் தேவன் அவர்கள் நடுவாக இருப்பாரானால் அக்கினி அவர்கள் மேல் பற்றாது. இது மூன்றாவது நிலைமை. ஆமென். the stage of 3. சில நேரத்தில் வியாதிகளுக்கு சொல்லியிருக்காங்க, கேன்சராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஸ்டேஜ்னா இவங்க மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3, ஸ்டேஜ் நம்பர் 4 போயிட்டா காப்பாற்ற முடியாது சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜ் போயிட்டா நான் சொல்கிறேன் 40வது ஸ்டேஜ் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் அக்கினிக்கு நடுவாக இருக்கிற ஒரு வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். அக்கினிக்கு நடுவாக நடக்கிற ஒரு பரிசுத்தர் நம் நடுவில் இருக்க. அவருக்கு பேரே அக்கினி சுவாலையா. அவர் கண்கள் அக்கினி சுவாலை. யோவான் எழுதுகிறார் அவருடைய பாதங்கள் அக்கினி பிளம்பு போல இருக்கிறது. அவருக்கு பேரே அக்கினி சுவாலை. அக்கினி அவரை பற்றுவதில்லை. அல்லேலூயா. அல்ல இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் தேவன் எல்லோரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அக்கினி சுவாலை, அக்கினி சுவாலை. இது ஸ்டேஜ் 3. சொல்லுங்க ஸ்டேஜ் 3. ஆமென். இப்போ ஏன் ஸ்டேஜ் எல்லாம் போன வருஷம் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். 3 ஆபத்துகள், 3 பிரச்சனை இருக்குதுங்க. அந்த 3ல கடைசி எதுனா அக்கினி தான். அங்கே தான் புடமிடுவார். ஆமாம். அது 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 அழியாது. அந்த அக்கினி சாகடிக்காது, அந்த அக்கினி பற்றாது. ஆனால் அந்த இடத்துல சுத்திகரிப்பு நடக்கும், அந்த இடத்துல மகிமை நடக்கும், அந்த இடத்துல ரிஃபைன் நடக்கும். அந்த இடத்துல கடைசி உபத்திரவத்தை தாண்டி அங்கேயும் தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த வாரத்தில் இந்த சாத்ரக் மேஷாக் தெருவில் அப்படி நடந்து போயிருப்பாங்க. அல்லேலூயா. அக்கினியின் மதிலாக இந்த பாட்டு தெரிஞ்சிருந்தா பாடியிருப்பாங்க. அன்பரே என்னை காத்திடுமே. இந்த பாட்டு தெரியுமான்னு தெரியல சாத்ராக்கு. ஏன்னா சாராலாமா எழுதின பாட்டாமே. வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் அப்படி அந்த தெருக்குள்ள அப்படி சாத்திரமேஷ் அப்படி பேசி அவன் பாட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா சுத்தி இருக்கிற என்ன பேசியிருப்பான் தெரியுமா? போன வாரம் அக்கினிக்குள்ள நடந்த 3 பேர் போறான் வர்றா. இவன் சொல்ல அவன் சொல்ல, அவன் சொல்ல இவன் சொல்ல. அந்த தேசம் முழுதும் ஒன்று பரம்பி இருக்கு. என்னன்னா அக்கினிக்குள்ள நடந்த 3 கூட்டம் இருக்குது. அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை தொடாத. ஏன்னா அக்கினியே பார்த்தவன், அக்கினியே ஜெயிச்சவன், அக்கினிக்குள்ள நடந்து வெளியே வந்தவன் இதோ போறான் பாரு. சொல்லி இருப்பாங்களா இல்லையா? சொல்லி இருப்பாங்களா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையும் தேவன் அப்படி நடத்த போகிறார். கூட்டம் உங்களை பார்த்து சொல்ல போது இவர்கள் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள், அக்கினியின் கொல்லிவாய் இவர்களை சேதப்படுத்துவதில்லை, சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஸ்டேஜ் நம்பர் 3 இல்ல குறிப்பு நம்பர் 3 கூட வச்சுக்கலாம். இப்ப தண்ணீர் என்பது ஒரு சாதாரண பிரச்சனைகள், ஆறுகள் என்பது அதைவிட அதிகமான பிரச்சனைகள், அக்கினி என்பது பிரச்சனையின் உச்சக்கட்டம். ஆண்டவரே, இப்ப சில பேர் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம், சில பேர் தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இது என்ன அழிக்குமோ, இது என்ன அழிச்சிருமோ, இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமோ, இந்த வேதனை நாசனத்தை அப்படி நினைச்சிருக்கிறேன். இனி இந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமா, இந்த சூழ்நிலை என்னை அழியப்படிடுமே. இல்லப்பா, அக்கினிக்கு நடுவாக ஒருவர் இறங்கி உலாவுவார். ஏன்னு சொன்னா சிங்க கெபியா இருந்தாலும் அக்கினி சூளையா இருந்தாலும் அதை அணைய பண்ணுகிற ஒருவர் நம்முடைய சர்வ வல்லவர் இருக்கிறார். அவர் நம்மோடு, அவர் உன்னோடு, அவர் உன் வீட்டோடு, அவர் உன் தந்தை உன்னுடைய சந்ததியோடு அவர் இருக்கிறார். தலைமுறை தலைமுறையை விசாரிக்கிற அவர் உன்னோடு. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக இந்த பிரசங்கெல்லாம் பண்ணும் பொழுது, வார்த்தையெல்லாம் பேசும்பொழுது ஒரு அக்கினி மூழுது பாருங்க. அது ஒரு விதமான அக்கினி. அல்லேலூயா. அது ஒரு விதமான அக்கினி. இந்த திருவசனங்களை சொல்ல 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 நான் சொல்றேன், வார்த்தையை கொண்டு நடங்க. நான்லாம் பிழைக்கிறத வசனத்தால தான், வார்த்தையால தான். எனக்கு வேற பலன் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா. நல்ல ஃப்ளோ போற நேரத்தில் தான் டைம் அதை நிறுத்துது. அல்லேலூயா.
உந்தன் தயவால் என்னை ஃப்ளோ என்பது ஆவியானவர். ஆமே, நம்மளால் ஃப்ளோ ஆவியானவர் அவருடைய பிரசனம் நம்ம நடத்துதல லீட் பண்ணுது. ஆமே, அவர் வந்து பேசுறார். ஆமேன். எத்தனை விளங்குதா? இது நான் பேசுறது இல்லை, அவர் வந்து உங்களுக்காக எனக்காக பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதம் ஜூன் மாதத்தில் நான் சொல்றேன், அவர் கூட இருந்து நடத்துகிற மாதமா பார்ப்பீங்க. அவர் கூட வருகிற மாதமா, கூட எப்படினா தண்ணியும் கடப்பீங்க, ஆறுகளையும் கடப்பீங்க. அக்கினி வந்தாலும் என்ன மாதிரி அக்கினிக்குள்ள இருந்தாலும் கடந்து வெளியே வருவீங்க. ஏன்னா சர்வ வல்லவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஒரு 7 முறை ஆமென் சொல்லுங்க. 7 times shout 7 times ஆமென் சொல்லுங்க. 7 முறை ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. அவர் கூட இருப்பார். ஹalleluya. என்னை மறவா இயேசு. நான் இன்னைக்கு இந்த 3 காரியத்தை சொல்லிட்டேன். ஒரு 4 வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துறேன். அந்த வசனத்தை காட்டி கொடுத்துறேன். ஏன்னா அது தேவன் எப்படிப்பட்டவர். இந்த கூட இருக்கிறன்னு சொன்னார் இல்லையா, இந்த கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னார் இல்லையா, பயங்கரமான காரியத்தை நான் உன் கூட இருந்து பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மட்டும் காட்டி கொடுக்க போறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 32 வாசிங்க. 32வது வசனம். உபாகம் 4:32. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன்னிருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்தது உண்டா? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டா? இங்க உபாகம் 4 நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு மேலே கீழெல்லாம் படிச்சு பார்க்கணும். நீங்க இப்படிப்பட்ட மகத்துவத்தை நீங்க கேள்விப்பட்டது உண்டா? 30 அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டது உயிரோடு இருந்தது உண்டா? அந்த 33 பாருங்க எப்படி பாருங்க. 33 எப்படி பாருங்க. அக்கினி நடுவிலிருந்து, அக்கினியின் நடுவிலிருந்து அன்பரே என்னை காத்திட்டீரே. அக்கினி, இதுதான் 34 அந்த 4:33. அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. அக்கினை உலாவவும் முடியும், அக்கினியில பேசவும் முடியும். அக்கினியை 3 விஷயம் இருக்குதுங்க. அக்கினிய தாவீது சொல்றாரு, அவருடைய சத்தம் அக்கினி சுவாலையை பிளக்கிறது. தண்ணீரை மட்டும் இல்ல, எனக்கு இது கற்பனை பண்ண முடியல. அக்கினியை எப்படிப்பா அவருடைய சத்தம் பிளக்கும். ஆமென், பிளக்கும். அவர் சத்தத்துக்கு வல்லமை உண்டு, அவர் சத்தத்துக்கு கிரியைகள் உண்டு, அவர் சத்தத்துக்கு காற்று கீழ்ப்படியும். அந்த சத்தம் இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அது என்ன சத்தம்னா, நான் உன் கூட இருக்கிற, நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்கிற இந்த தீர்க்கதரிசன வசனம் என் மேல் மாத்திரமல்ல, என்னை சார்ந்திருக்கிற இதை கேட்கிற அத்தனை பேர் மேலும் இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால். என்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அக்கினியில நடுவுல பேசுகிற சத்தத்தை எப்படிப்பா மோசே கிட்ட பேசுறார். முட்செடி எரியுது. என்ன செடி? பச்சையான முட்செடி எரியுது. அந்த செடிக்குள்ளிருந்து மோசே மோசே என்கிற சத்தம் உண்டாகிறது. அப்ப அக்கினிக்கு நடுவே பேசுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கவனிச்சா, அக்கினிக்கு நடுவே அவர்களோடு கூட நடந்து உலாவுகிறார். 3வது அக்கினி சுவாலையை பழக்கிறார். எப்படி பண்ணா? தாவீது எழுதுறாரு, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அந்த பாட்டு கேட்டீங்களா? அது தாவீது எழுதுற சங்கீதம். கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தரே தோணிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல தாவீது எழுதிட்டே வரும்போது சொல்றாரு, கர்த்தருடைய சத்தம் அக்கினி சுவாலையை பிளக்கும், அக்கினி சுவாலையை பிளக்கும். அப்ப உபாகம் அந்த 4:33 சத்தத்தை கேட்டது உண்டா? இந்த தேவன் கூட இருந்து பயங்கரமான காரியத்தை எப்படி செய்வார்ன்றதுக்கு அடையாளம் அந்த வசனத்தை காட்டுற. சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டு இருக்கிறது உண்டா? உயிரோடு இருந்து உண்டான்னு கேட்கிறாரு. கேட்டு உயிரோடு இருந்துச்சாப்பா?
கேட்டது உயிரோடு இருந்துச்சாப்பா. அடுத்து பாருங்க 34 வசனம் பாருங்க. 34 நேரம் அதிகமாக 34 பாருங்க. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலோ அடையாளங்களினாலோ அற்புதங்களினாலோ யுத்தத்தினாலோ வல்லமை உள்ள கரத்தினாலோ ஓங்கிய புயத்தினாலோ மகா பயங்கரமான செயல்களினாலோ தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது ஒன்றா என்று நீ விசாரித்து பார். ஒன்னில்ல, ஒரு வழி இல்ல. பக்கத்து பாஸ் சொல்ல, நீங்களாம் ஒரே வழியை நினைக்கிறீங்க. பக்கத்து பாஸ் சொல்ல, ஒரு வழி நினைக்கிறப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ ஒரு வழியை நினைச்சிட்டு இருக்கிற, இதுதான் வழி, இந்த வழியை விட்டா வேற வழியே இல்லை, உனக்கு அதுதான் வழி. ஆனா அவருக்கு அநேக வழி உண்டு. அந்த வழியை திறப்பாரு, அந்த பாதையை திறப்பாரு, அந்த டோரை திறப்பாரு. நீ நினைக்கிற இந்த டோர் வழியா இல்ல, வேற ஒரு டோர் வழியா அவனை கொண்டு வருவார். ஆனா நீ நினைக்கிறதுக்கு கொண்டு வருவார். பாருங்க, ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கன் எத்தனை வழி வச்சிருக்கிறாரு என்னீங்களா? 7 விதமான கிரியைகள். இப்ப என்றீங்களா? ஒரு ஜனத்தை சோதனையினால், ஒரு ஜனத்தை அடையாளங்களினால், ஒரு ஜனத்தை அற்புதங்களினால், ஒரு ஜனத்தை யுத்தத்தினால், ஒருவனை வல்லமை உள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் மகா பயங்கரமான செயல்களினால் தமக்கென்று எத்தனை? 7 என்பது பரிபூரணம். ஆமென். உன்னை கர்த்தர் 7 விதமான வழிகளில் விசாரிச்சு பாருப்பா. போய் விசாரிச்சு செக் பண்ணி பாருப்பா. 35 வசனத்தை பாருங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. ஆமென். பக்கத்தமா சொல்லுங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாம வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது காட்டப்படுகிறது. சொல்லுங்க. இந்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தரே தேவன் என்று காண்பிக்கிற மாதம். கர்த்தரே தேவன் என்று கையை தட்டி ஆமென் சொல்லணுமே. கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று எலியாவின் நாட்களில் முழங்கினது போல இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தரே தேவன் என்று நீங்க சொல்லுகிற மாதமாக, என் தேவனே பெரியவர், என் தேவனே சர்வ வல்லவர், கர்த்தரே தேவன் என்று உங்கள் நாவுகள் சொல்லத்தக்கதாக அறியத்தக்கதாக தேவன் காரியத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. Receive in Jesus name. இந்த மாதம் அவர் தேவன் என்பதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிற மாதமா ஐ டிக்ளேர் இன் ஜீசஸ் நேம் ஆஃப் நசரேத். நான் டிக்ளேர் பண்றேன், இந்த ஜூன் மாதம் அவர் தேவன் என்பதை நமக்கு காண்பிக்க போகிறார். அவர் சர்வ வல்லவர் என்பதை நமக்கு விளங்க பண்ண கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு காண்பிக்கிற மாதம் இந்த மாதம், இந்த ஜூன் மாதம். வருஷத்தின் பாதியிலே தேவன் யார் என்பதை நமக்கு காண்பிக்க போகிறார். அவர் வல்லமை என்ன என்பதை நம் கண்கள் பார்க்க போகிறது. Receive in Jesus name. Receive in Jesus name. Hallelujah. பேசிட்டே இருக்கலாம். 36வது வசனத்தை பாருங்க. 36. உன்னை உபதேசிக்கும்படிக்கும் அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணின பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாயே. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம்னா, அக்கினியின் நடுவிலிருந்து கேட்கிற பிரசங்கம். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டு பண்ணுகிற சத்தத்தை தான் சபையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. இந்த சத்தம் மாறாது, இந்த சத்தம் போய் உரையாது. இந்த சத்தம் அக்கினியில் நடுவிலிருந்து பேசுகிற அந்த ஜீவ சத்தம் மறையாது. இந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. 37வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் உன் பிதாக்களின் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். 39 பாருங்க. 39. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. எல்லாம் இப்படி சொல்லுங்க. ஆகையால்
கையை உயர்த்து. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவர் இல்லை என்பதை இந்த மாதத்திலே நான் அறிந்து என் மனதிலே நான் சிந்திக்க போகிறேன். இந்த மாதத்திலே நான் அதை அறிந்து கொள்ள போகிறேன். எதை அறிய போறேனா? கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற மாதம். அவரே தேவன், அவரை தவிர தேவன் ஒருவர் இல்லை என்பதை இந்த மாதத்திலே நான் அறிந்து கொள்ள. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறிந்து கொள்ள போகிறேன், நான் அறிந்து கொள்ள போகிறேன். எப்படி அறிய பண்ணுவார்? அவர் மகிமையை வெளிப்படுத்துவார், அவர் பயங்கரமான காரியத்தை காண்பிப்பார், அவர் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. ஓ, கைகளை தட்டி ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி, ஹல்லேலூயா. அர்ப்பணிங்க சபையே. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற மாதம், உம்மை தெரிந்து கொள்ளுகிற மாதம், நீ தேவன் என்பதை எனக்கு விளங்க பண்ணுகிற மாதமா இந்த மாதத்தை கர்த்தர் உருவாக்க போகிறேன். ஓ ராபாடா ஷதஹன்பரஹந்தரே, தேவ மகிமையை காண்கிறேன் நான். Glory to God, glory to God, hallelujah. நான் அறிகிறேன், நான் அறிந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஆமென். இந்த மாலை நேரத்தில், இந்த ஜூன் மாதத்தில் அவன் கூட இருந்து நடத்த போறேன். நான் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். என் வல்லமையை நீ விளங்க பண்ண போகிற இந்த மாதம் என்னப்பா ப்ரிஷியஸ்னா, நான் தேவன் என்பதை அறிகிற மாதம். சொக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மந்த். என்னன்னா, அவர் தேவன் என்பதை நம்ம காண்பிக்கிற மாதம், அவர் தேவன் என்பதை நமக்கு உணர்த்தி வைக்கிற காலம், அவர் தேவன் என்பதை நான் என் கண்களால் பார்க்க போகிற இதுவரை நடக்காத அற்புதங்கள், இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த அற்புதங்கள், இதுவரை தாமதித்திருந்த நன்மைகள், இதுவரை டிலே ஆகி கொண்டிருந்த காரியங்கள் இந்த மாதத்தில் செய்ய துவங்கி இந்த மாதத்தில் முடித்து அவர் தேவன் என்பதை நம் கண்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக. ஓ க்ளோரி, கைகளை தட்டி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அப்படி நாமம் உயர்த்தப்படுவதாக, 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 உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை என்றுரை செய்தீரன்றோ. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பந்திக்கு போகும்போது 2 லைன் பாடி அப்படியே இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்குள்ள போயிடலாம். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. சிங்க கூட்டங்களும் விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம், உம் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதிப்பேன், என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதிப்பேன். போதும் உன்னை கைவிடுவதில்லை என் செய்தீரன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும். அவருடைய மகிமையின் பிரசனம், சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம், உம் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனையோ. மகிமையான கரம், வல்லமையான கரம், கூட இருந்து நடத்துகிற வல்லமை, அந்த வல்லமை இப்போது மேல் இறங்கி வருகிறது. செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதனை.
பிரசனம், மகிமையின் பிரசனம் உடைய ஜனங்களை நிரப்புவதா. மகிமையின் பிரசனம், வல்லமையின் பிரசனம் உடைய ஜனங்களை நிரப்புவதாக. இந்த மாதம் முழுவதும் நீர் தேவன் என்பதை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுவீராக. சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகிமை வெளியரங்கமாகிற, அந்த மகிமை வெளிப்படுகிற தேவன் உண்டென்று என்கிற அந்த வல்லமை வெளிப்பட எங்களை கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்துவீராக. நாமம் உயரனும் என்று மேன்மையடையனும் பாடுவேன். There was a great calm. ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகிறது. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மையடையனும். ஆண்டவரே, அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டது ராத்திரி அப்பத்தை எடுத்ததை பிட்டு ஸ்தோத்திரம் மனித வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம் என்றார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம்